என்ன பாய் இப்படி அழுத்துக்கிறீங்களே? இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டிருக்கோம். செகண்ட் எபிசோட் போடணும். அதுக்கடுத்து எபிசோட் எல்லாம் போடணும். வாங்க பாய் செகண்ட் எபிசோடுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அதை நினைச்சு பெருமூச்சு விடலடா. இன்னைக்கு ரெக்கார்டிங் எவ்வளவு நேரம் போகுதுன்னு தான் எனக்கு பயமாவே இருக்குடா. ஏன் பாய்? போன எபிசோட்ல 5 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆனா அதை சுருக்கி நீ வெறும் 12 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்க. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேச போறேன், எத்தனை மணி நேரம் பேச போறேன்னு தெரியல. நீ அதை எத்தனை நிமிஷத்துக்கு சுருக்க போறேன்னு தெரியல. அதை நினைச்சு எனக்கு பயமாவே இருக்குடா. அதுக்குள்ள எடிட்டிங்ல இருக்கு. அது எப்படா 5 மணி நேரம் பேசியிருக்கேன், அது எப்படா 12 நிமிஷத்துக்கு எப்படா அதை எடிட்டிங் பண்றீங்க? சரி விடுங்க பாய், ஆரம்பிங்க விடுங்க. சரி, எப்பா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது சூரியன் எஃப்எம். ஐயோ எனக்கு டார்ச்சர் பண்றாங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதே பேசுவோங்க. சூ 2ஆம் நாள் இரவு 6 மணி ஜிம் வாசலில். அதான பாய் சூன்றீங்க? அது வரும்ல, இந்த எடிட்டிங்ல அப்படி வருமா? என்ன பாய் வெளியே நின்னுட்டீங்க, ஜிம்குள்ள வாங்க. ஏய் நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவன் உள்ள இருக்கானான்னு பாரு. யார பார்க்க சொல்றீங்க? போன எபிசோட்ல நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? யோ மாஸ்டர் எழுதி வச்சுக்கயா, நாளைக்கு இவன் வந்தானா நாளையில வந்து நான் வர மாட்டேயா, எழுதி வச்சுக்க. என்ன அசிங்கப்படுத்துற நீ? ஞாபகம் வந்துருச்சா? அவன் உள்ள இருக்கானான்னு பாரு. இந்த பாக்குறேன் பாய். தம்பி நேத்து தயிர் ரொட்டிக்கிட்டு அவன் இருக்கானா? வரலையா பாய்? அவன் வரலையா பாய்? தெரிஞ்சுச்சா? டேய் மாஸ்டர் போடுறா பிஜிஎம். அவன் உள்ள இருக்க உட்காந்தா இருக்கான். ஏய் அப்ப நீயா ஒரு பிஜிஎம் போடுறா. இந்த வரேன் பாய். பாய் பாய் பாய். என்னடா மாஸ்டர் நம்மள ஏமாத்திட்டாரு பாய். எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளா இருந்தா. அந்த ஸ்டேஜ் ஏறின போட்டு ஒன்னாவது காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் காட்ட மாட்டேங்கிறான்டா. எனக்கு அவன் ஒரிஜினலாவே டவுட்டா இருக்குடா. ஐயோ அது இல்லையா, அதனால நேத்து கதை சொல்லி சொல்லி ஏமாத்தாயா, சொல்லாம ஓடி போயிட்டாயா. அடா ஆமா மாஸ்டர் இங்க வாங்க மாஸ்டர், நேத்து ஏமாத்திட்டீங்க உன் கதையை சொல்லாம. ஏய் ஒன்னும் மரியாதை கொடுத்துருக்கேன். ஏய் வாடா பெரியா வரையா விட்டு கொடுத்துருக்கல. ஏய் அவனே லிஃப்ட் பண்ணிப்பான், நீ வாடா. இன்னைக்கு தான் நம்ம மாஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருப்ப. சும்மா நம்மகிட்ட நடிக்கிறான். இல்லையா கூட்டைய நம்ம வாடா போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மாஸ்டர் உங்க பெருமையை தான் தம்பிகிட்ட சொல்லிக்கினேன். என்ன துப்புற மாதிரி இருக்குது. இல்ல மாஸ்டர் வாய்க்குள்ள வேர்வை பேசு. ஆஹா என்ன மாஸ்டர் நேத்து உன் கதையை சொல்றேன், ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன், உன் கதையை சொல்லுவேன் சொல்லிட்டு ஜூவை கொடுத்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப எங்கேயும் மாட்ட தப்பிக்க முடியாது உங்களால. ஒரு அந்த கதையை சொல்லி ஆகணும். எப்படிங்க ஜிம் வச்சீங்க, எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சு? பிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, கதை சொல்லணுமா? ஆமா. அதாவது எனக்கு எனக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊர்ல யதார்த்தமா நடந்து போயிட்டு இருக்கும்போது பாடி பில்டிங் போட்டோவா போட்டு அப்புறம் பாடி பில்டிங் போட்டோவா போட்டுருக்காங்க சொல்லிட்டு நான் பார்த்தேன். உள்ள போனேன், 100 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. அப்ப கையில பார்த்தா 200 இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், 200 இருந்துச்சு. சரி பரவாயில்ல, 100 போனா போயிட்டு போகுது. எனக்கு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, சரி போவோம் அப்படின்னு என்னதான் இருந்து பார்க்க போனா பூரா மாடு மாடா இருக்காங்க. இல்லட்டா அவ்வளவு மாடு மாடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஆள் தனியா தெரிஞ்ச நாள். அப்பதான் நான் அது நம்ம ஊருக்காரு அவரு. ரைட், இனிமேல் நம்மளும் ஜிம்மு ஏறிடும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்மளும் பாடி பில்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் போய் அந்த ஆள்கிட்டே நேரம் போனேன். அதனால தேர்னேன் எந்த ஏரியால ஜிம் வச்சிருக்கான், அந்த ஜிம் வச்சிருக்கானா ஜிம் ஒரு கோட்டு போடுறான்னு தேர்னேன். கடைசி பார்த்தா நம்ம ஏரியா சந்துக்குள்ளே ஜிம் வச்சிருக்கேன். அந்த ஆளு ஏரியா சந்துனா எப்படி சொல்றது? அப்ப சின்ன பிள்ளை அங்கே சுத்த மாட்டோம். எதாவது பார்த்தா சந்துக்குள்ள ஜிம் இருக்குது, அங்க போய் விசாரிச்சா இந்த ஆளு தான் அப்படின்னு தெரிஞ்சு ஆகா ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சார் உங்களை நான் இதுல பார்த்தேன், ஸ்டேஜ்ல பார்த்து நம்ம உங்களை மாதிரி வரணும், உங்களை மாதிரி கூட இல்லை, கொஞ்சம் நல்ல நார்மலா வந்து பாடி பில்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு எனக்கு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேடினேன். கடைசி பார்த்தா பக்கத்துல இருந்தீங்க. ஏதாவது ட்ரெயின் பண்ணுங்க மாஸ்டர், உங்க வயசு எத்தனை சொல்லி கேட்டாரு. 16ஆவதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா சரி ஓகே, ஃபீஸ் கட்டிடுறியா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கட்டிடுவேன் மாஸ்டர். எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி கேட்டேன். ஒரு அப்பயே வந்துட்டு ஒரு 300 ரூபா கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் படிச்சுட்டே வந்து சேர்த்து வச்சு அதை வந்து கட்டிட்டேன். கட்டி ஜிம்முக்குள்ள போயிட்டேன். ஷூவை போட்டிருக்காங்க, பூரா கையில என்னமோ காண்டுகிட்டுலாம் மாட்டிருக்காங்க. நான் வெறும் இன்னைக்கு டவுசரை போட்டுக்கிட்டு, டவுசர்னா என்ன டவுசர், ஜீன்ஸ் டவுசர், அதுவும் அதை போட்டு நான் போறேன். ஒரு போன வயிறாரு, ஜிம்முக்கு வர மாதிரியாடா நீ வர, எங்கேயும் உமால கேட்காரு, எங்கேயும் சுத்துற போற மாதிரி வரையாடா அப்படின்னு சொன்னாரு. சுத்த போற மாதிரியே வரையாடா அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னும் தெரியாது, நான் கூட கேட்காம போட்டேன். எனக்கு கேட்டிருக்கணும். ஆர்வமா வந்துட்டு நீ சிறுக்கு என்னென்னத்தையோ பண்ண கடையிலேயே போட்டு வரேன், ஜட்டியை போட்டு ஒர்க் அவுட் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப மாஸ்டர் சரி என்ன மாஸ்டர் பண்ணணும், ஒரு லோயர் வாங்கு, ஓகேவா, லோயர் வாங்கு, ஒரு டிஷர்ட் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
சரி மாஸ்டர் ஷூ எல்லாம் வாங்கிடுயா இப்போதைக்கு வாங்க முடியாது மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு லேட் ஆகும் மாஸ்டர் சரி பரவாயில்ல போ போய் நான் சொல்ல மல்டி ஒர்க் போடு இந்த அந்த நிற்கிறேன் 3 பேர் அவங்களோட சேர்ந்து அவன்கிட்ட கேட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து மல்டி கிளாஸ் போடு ஏன்னா அவங்க இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் போய் ஒர்க் அவுட் போட்டுக்கிருக்கேன் அவன் பார்த்தா உலக தற்கொலையா இருப்பான் போல எல்லாரும் இப்படி பிடிச்சி லிஃப்ட் விடுறான்னு சொல்லி இப்படி படுத்திருக்கேன் ஜஸ்ட்டு போகும்போது லிஃப்ட் விடுங்கன்னா ஒருத்தர் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டான் நான் இறக்கிட்டு சங்கில வச்சுட்டு நிக்கிறேன் புரியுறான்னு திரும்பி பார்க்குற கை கட்டிட்டு நிற்கிறேன் என்ன பண்ணணும்னு ஏன்ட்ட கேட்குறேன் எனக்கே தெரியாது நீங்க வந்து பார கழுத்துல வச்சிருக்கீங்க இப்படி போட்டுக்கிருக்கேன் முதல் நாளே கொஞ்சம் வெயிட் லைட்டா ஒரு 5 கிலோ போட்டுக்கிருக்கேன் எனக்கு தூக்க முடியல வெறும் பாறை தூக்கிட்டேன் கஷ்டப்பட்டு வெயிட் போட்டுக்கிருக்கேன் தூக்க முடியல புளியலான்றேன் கையை கட்டி வெடிச்சு பாருங்க என்னடே தேணும் சொல்லிட்டு உங்ககிட்ட தான் சொல்லி கேட்க சொன்னாரு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் வந்துட்டாரு என்னடா நீங்க வீட்டுக்கு கத்துக்க சொன்னீங்க அவங்களும் பெரிய தற்கொலையா இருக்காங்க கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க ஆளை கொள்ள பாக்குறாங்க மாஸ்டர் நீ தான்டா டிரைவர் ஓட்ட நீங்களே வந்து கத்துக்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் சரி அப்புறம் என்ன செய்யற காலைல வாடா அப்படின்னு சொன்னாரு சரி மாஸ்டர் காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு ப்ரோட்டீன் எல்லாம் அவர் போற ஒர்க் அவுட் அவர் போற ப்ரோட்டீன் எல்லாத்தையும் நமக்கு இது பண்ணாரு ஏன்னா முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா உடம்பு நல்லா குரும வைப்பாங்க தெரிஞ்சுச்சு எனக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு நல்லா லைட்டா அங்க சின்ன சின்ன கட்டிக்கிட்டே வந்துச்சு கட்டிக்கிட்டே வந்து டாக்டர் பாக்கணும் கட்டினா அந்த கட்டி கிடையாது மசில்ஸ் என்னோட மசில் அப்படிதான் சொல்லுவேன் கட்டியா சரியா சொல்லுங்க கோவப்படாதீங்க அவர் என்ன கோவப்பட்டீங்கன்னா நான் லெஃப்ட் கொடுக்கும்போது கை கட்டி நின்றுவேன் மாஸ்டர் கதையை மட்டும் கேளு சரியா நீ கதை தானே கேட்ட சொல்லுங்க கூட பேசுறேன் நீ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மாஸ்டர் எப்படி இருக்கேன் அமைதியா அம்சான்னு கேட்டுக்கிருக்கேன் போனதுக்கு அப்புறம் என்னென்ன பேச தெரியுமா உங்கள என்னடா பேசுவ மாஸ்டர் நல்லவரு வல்லவரு இருடா ஒரு நாள் கேமரா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இனிமே கேமரா வச்சுருவோம் ஜிம்முக்குள்ள ஏதாவது என்ன பேசுறாங்க பின்னாடி இருந்து பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்து உனக்கு இருக்கு கதை அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு நல்லா ஒர்க் அவுட் போட்டு கொஞ்சம் பாடி கொஞ்சம் டெவலப் ஆச்சு 2 வருஷத்துல குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராப்பரா வந்துட்டேன் ஒரு 65 kg இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா அப்போ வந்துட்டு ஏன் மாஸ்டர் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க 65 kg வந்து பாடி பில்டிங் பண்ணேன்றீங்க இப்ப வீடியோலாம் 60 நாள டிரான்ஸ்ஃபர்மேஷன் 70 நாள டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100 நாள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் போடுறாங்களே அது எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் என்னன்னு தெரியல ஆனா அந்த மாதிரிலாம் ஆகாது ஓகேவா ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா மசில் நேச்சுரலா எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1 year 2 years ஆகும் நல்லா ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்னா நீ 60 நாள் 70 நாள் பண்றாங்களா எனக்கு ஒன்றும் புரியல வீடியோவும் நானும் பாக்குறேன் என்ன பண்றாங்க எதுவும் புரியல ஆனா நான் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ப்ராப்பரா உடம்பு ஏத்தணும் அப்படின்னா ஒரு 45 கிலோ வெயிட் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க 40 கிலோ வெயிட் இருக்கான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவன் ப்ராப்பரா கார்போஹைட்ரேட் இந்த ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்தானா ப்ராப்பரா எடுத்தானா நான் சொல்றது என்ன ப்ராப்பரா எடுத்தானா ஒரு வருஷத்துல ஒரு 7 கிலோ அப்படின்னா 2 வருஷத்துல அவன் 60 கிலோ அந்த மாதிரி வந்துடலாம் ஆமா மசில் மட்டும் தான் நான் சொல்றேன் ப்ராப்பரா அது கண்டதை இடையே திட்டு தொப்பை எப்பயுமே வச்சுட்டு வந்தா அது நான் காரணம் கிடையாது ஓகேவா நான் சொல்றது ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா நீ வந்துட்டு கண்டதை இடையே வடை கிட்ட அதெல்லாம் ரோட்டு கடையில வாங்கி தெரிஞ்சுக்கவேன் அது வேலைக்கு ஓகேவா அந்த மாதிரி ஒரு 40 கிலோ இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 7 கிலோ தான் ஏற்ற முடியும் ஓகேவா 7 கிலோ 8 கிலோ ஏற்ற முடியும் 2 வருஷம் அப்படின்னா ஒரு 60 கிலோ ஏற்றுவான் ஓகேவா அந்த மாதிரி நான் ட்ரெயின் ஆயிருக்கேன் ஓகேவா நான் அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதை பண்ணக்கூடாது எதை நான் பண்ணக்கூடாது இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் கதையா ப்ராப்பரா எதுவும் வெளியே போயிட்டு இருந்த அதை தின்றது இதை தின்றது மெடிசன் அதெல்லாம் நீ போடக்கூடாது சரியா நானும் அந்த மாதிரி ட்ரெயின் ஆனது கிடையாது நீங்களும் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகக்கூடாது கேட்கிறவங்களுக்கும் தான் என்ன கோரஸ் பண்றீங்க நான் தானே ஏத்தி விட்டேன் மாஸ்டருக்கு சும்மா வந்து இந்தியன் கதையை சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் ஒரு எபிசோட்ல கூட இட்டு அடிக்க விட மாட்டீங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது 2 வருஷம் நல்லா ப்ராப்பர் ஆகி 65 இருந்து 55 கட் பண்ணி வந்தேன் ப்ராப்பரா சரியா ப்ராப்பரா வந்துட்டேன் ஸ்டேஜ் ஏறுறேன் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா 2-3 தம்பில் வச்சு அதை வந்து மசில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவன் அதை பின்னாடி கெடாவான்ட்டு இருந்தா என்னட்டா கெடாவா நிக்கிறான் லைட்டா எட்டு பாக்குறேன் பூரா ஊசி கக்கூசுக்குள்ள புள்ளா என்னட்டா ஊசியா கிடக்கு என்ன எதுக்கு இது எனக்கு அப்ப புரியல சிராய் பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல 2 வருஷம் தான் ஆகுது சிராய் இருந்தாலும் ஒரு மயிரும் தெரியல அந்த நாலேஜ் இருக்காது சிராய் கேட்டோம்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ட்ட சரிவா நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறேன் 2 வருஷம் பண்றதுனால முதல் தடவை ஸ்டேஜ் ஏறன்றனால எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4வது பேச வந்தேன் முதல் தடவை பேசுறது சந்தோஷமா இருந்துச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் காம்படிஷன்லாம் முடிஞ்சு சீல்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டு நாங்கள் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி அப்புறம் ஊசியை கடத்து எதுக்கு மாஸ்டர் ஊசி போட்டுருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது எதுக்குடா உனக்கு அப்படின்னு கேட்டாரு. தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நான் போக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டாரு. நான் கொடுக்குறத மட்டும் நீ சாப்பிடுன்ட்டாரு. சரி ஓகே, நானும் அப்படியே அப்படி பிடிச்சி நான் போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்மளும் ஒரு நாள் மாஸ்டர் ஆகும், நம்ம ட்ரெயினர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. நம்ம தான் எத்தனை நாளைக்கு நம்மளே ஒர்க் அவுட் போட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர் ஆகும்னு ஆசை வந்துச்சு. அப்போ அவர்கிட்டே போய் மாஸ்டர் இந்த மாதிரி உங்க ஜிம்லயும் இல்லை தெரிஞ்ச ஜிம்ல யாராச்சும் வேலை இருந்தா சேர்த்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டார். ட்ரெயினரா பார்த்துக்கிற வேலை தான் அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, நீ நல்லா தான் பண்ற, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்து தான் இருக்கேன், நிறைய பசங்க சொல்லி கொடுத்து தான் இருக்கேன், நல்லா இருந்தாலும் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்து தான் இருக்கேன், சரி ஓகே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அழைச்சிட்டே இருந்தாரு. நானும் விடாம கெட்டு இருந்தேன். ஏன்னா நான் படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ படிச்சு முடிச்சு வேலைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சரி என்னத்த நீ போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறமேட்டு சொந்தமே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதுல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, சொந்தமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்மே வைப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ட்ரெயினரா இருப்போம், ஜிம் எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆகிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். திருப்பி ஓயாம மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆச்சு, என்ன மாஸ்டர் ஆச்சு சொல்லிட்டு அப்புறம் அவரே ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஜிம்லயே வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல ட்ரெயினா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா அந்த இடத்துல ஒரு கெத்தாவே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்படி பெருசாலிக்கு பெரிய கருவாட்டு மாதிரி கிடைச்ச மாதிரி சும்மா லைட்டா போட்டு பார்த்தேன், எடுக்கல. இப்பதான் சொன்னேன். சரி சொல்லுங்க. நான் கதை வேணுமா வேணாமா பேசுறத கேள்றா, கதை ஊழாக நீயும் பேசிக்கிற, அப்புறம் என்ன பேசுறது என்ன அர்த்தம்? சரி சொல்ல வேணாமா? சொல்றேன். அப்புறமேட்டு சரி ரைட்டு ஒரு இடத்துல ஒர்க் அவுட் போட்டு இருந்தோம். நம்ம மாஸ்டர் இருக்கும்போது நம்ம எப்படி கூப்பிடுவோம் மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னா நல்லா இருந்துச்சு ஜாலியா. ஆனா அப்படி இருந்து ஆனா அந்த கர்வம் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். தப்பா ஒருத்தையும் போட்டாலுமே கரெக்டா ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருவேன். அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்டே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது ப்ராப்பரா தெரியும்ல, ப்ரோட்டீன்லாம் எப்படி ஒரு ஆளுக்கு என்னென்ன வெயிட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரியணும்ல. அதை படிக்க ஆரம்பிச்சேன். கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல லோனை போட்டு ஜிம்மா வச்சுட்டு மாஸ்டர் கேட்டகரியில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். உங்களெல்லாம் மேட்சுக்கு தருவேன். அவ்வளவுதானே, வேற என்ன சொல்ல, என்ன வாழ்க்கை கதையை அப்புறம் சொல்லுவேன் நானு. ஒர்க் போடும் போ இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்ல வரேன். சரியா? இன்ட்ரெஸ்ட் அந்த வராங்க ஒரு 10 நாள் வருவாங்க, அடுத்த நாள் ஆளக்கிழமை வருவாங்க. அது ஒரு கேட்டகரி தனியா இருக்காங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன் அவங்கள. அது ஒரு கேட்டகரி தான் இருந்தேன். இருக்கேன் பாரு, ஜிம்முக்கு 10 நாள் தான் இருக்கான். ஜிம்முக்கு 10 நாள் தான் இருக்கான். மாசத்துக்கு 10 நாள் தான். அது வந்து டைஸுக்கு போடவே மாட்டாரு. பார்த்து சொல்லணும். சனிக்கிழமை லீவ் போட்டுருவாங்க. கரெக்டா கேட்டா மாஸ்டர் எனக்கு பண்டே சாட்டர்டே நைட் பார்ட்டி பண்ணுவாரு, சண்டே ஃபண்டே. எதுக்குடா ஜிம்முக்கு வரா? எதுக்கு ஜிம்முக்கு வரா நீங்க? அதான் அந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. ஒண்ணு வந்தா ப்ராப்பரா உள்ள இறங்கி போயிட்டோம். அப்ப நல்லா கெத்தா இருக்கும். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி எந்த வந்து கேட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் இந்த மாதிரி நானும் ஜிம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா நானும் அந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ல. நமக்கு அந்த திருப்பிடாத மாஸ்டர் நம்ம ஃபிட்னஸ் ஆரம்பிச்சு போயிருவோம். பாடி பில்டிங் திருப்பிடாது. கடையில இருந்து பஜ்ஜி திண்டமா தெரிஞ்சது எனக்கு மத்தியானம். இல்லையே, அதுக்கு சான்ஸ் இல்லையே. நான் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையே. ஆயில் எடுத்து டச் பண்றதே இல்ல மாஸ்டர். அது என்னென்ன போட்டுதானே வறுத்துட்டு இருக்காங்க. இதுண்டா என்னடா பஜ்ஜி தான் எண்ணெய் போட்டுதானே வறுத்து. சரி, அதாவது வடை சாப்பிட்டா எவ்வளவு மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும். முட்டை போட்டால என்ன இருக்கு? மாவு புரோட்டீன். முட்டை அதுவும் புரோட்டீன். பாத்துக்க, அப்ப வந்து அது வந்து புரோட்டீன் தானே. அதுக்கு எதுக்கு டேஸ்டா தின்னு நினைக்கிறேன்? முட்டையை வாங்கி வீட்டுல போய் அவிச்சு தின்ன வேண்டியதாடா. எதுக்கு மசாலா தடவி அவன் எண்ணெயில போட்டு பொரிச்சு தான் தின்னுங்களோ நீங்க? நல்லா தின்னுட்டா எதுக்கு ஜிம்முக்கு வர? பசங்க திண்டு படம் தூங்க வேண்டியதானே? பிட்டஸா என்ன செமிக்கணும்? ஏய் பேசுனா வெட்டியா பேசிட்டே இருப்பான். போய் ஒர்க் அவுட் கொடுக்கும், கதை முடிஞ்ச அவ்வளவுதான். இப்போ வாழ்க்கை வரலான்னு சொல்ல முடியாது. என்னோட சொல்லியாச்சு. பயோ உங்களுக்கு ஒரு பயம் எடுத்துருவோமா? பயம் போங்க. பரவாயில்லடா, டூப் ஜாம் தான் ஆச்சேன். பரவாயில்ல, அதான் கதை சொல்றேன். ஆமா, நல்ல கதை தான். மோட்டிவேஷனா இருக்குல்ல. ஆனா இன்னும் டவுட்டா இருக்கு. இந்த கதையை எங்க இருந்து சுற்றுப்பான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி எங்க சுற்றுப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கதை நானே 100 சொல்லுவேன்டா. இவன் சொல்ல மாட்டானா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தேன்னா எங்க இருந்து சுட்டான்னு கண்டுபிடிச்சிருப்பேன். போனா போயிட்டு போகுதுன்னு நான் விட்டேன். போட இருந்தாலும் இவன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவன் என்னைக்கு போட்டோவை காட்டுறான்னா அன்னைக்கு தான் இவனை நான் மாஸ்டர்னே நம்புவேன். சரி வாங்க போய் ஒர்க் அவுட் ஆரம்பிப்போம்.
ஆமாடா வாடா. இந்த நாய் கதை கேட்டு ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு வேஸ்டா போச்சுடா. வாங்க வாங்க. சரிடா வெயிட் எடுத்து மாட்டு. பாய் அடிக்கடி சீனியர்ன்றீங்களே, எனக்கு நிரூபிச்சுக்காங்க பார்ப்போம். எப்படிடா நிரூபிக்கணும்? எல்லா ஜிம்லயும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பானுங்க, நல்லா விதவிதமா. நம்ம ஜிம்ல என்னென்ன கேரக்டர் இருக்காங்க, யார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுதானே, அசால்ட் மேட்ரு. நீ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பி. ஒவ்வொருத்தனா வருவான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ இருக்கு. அந்தந்த டைமிங்க்கு அந்த இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். சரிடா போய் அந்த 2 எக்ஸ்ட்ரா வெயிட் எடுத்துட்டு வா போ. எருமாடு மாதிரி இருக்கேன், எடுத்து அங்க போய்கிட்டு இருக்கேன். என்னடா அங்க பாருங்க பாய், எருமாடு மாதிரி இருக்கேன், எடுத்து என்ன திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டு இருக்கேன் பாய். கால் ஹெட்போன் வேற, இவ்வளவு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஹெட்போன் திரும்ப. இருடா, அவர்கிட்ட சாப்பிட்டா பேசுறா. ஏன் பாய்? அவர் தான்டா ஜிம்ல ஜிம்ல வர பயங்கரமா ஹெவியா ஒர்க் போடுவாரோ? அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்ல. எல்லாம் வந்து ஜிம்ம லவ் பண்ணி ஜிம்முக்கு வருவான். இந்த நாய் ஜிம்முக்கு வரதே லவ் பண்றதுக்கு தான். புரியலையே. இப்ப வீட்டுல லவ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தானா அப்பா செருப்பா அடிப்பாரு. ஆமா. ரோட்ல பேசிக்கிட்டே நடந்து போனோம்னா லாரிக்குள்ள வந்துருவான். உன்னையவே இடிச்சுட்டு போற நாய் இதெல்லாம் லாரிக்குள்ள போய் விழுகாதா? கம்பல்சரி விழுந்துருவான். அதனாலதான் ஜிம்முக்கு வந்து ஜிம்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது அவன் லவ்வும் பண்ணணும், அதே சமயத்துல அவன் உயிரோட இருக்கணும். அதுக்காக தான் அந்த நாய் இங்க ஜிம்முக்கு காசு கட்டி இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு பேசுறான்னு சொல்றீல, என்ன பேசுறான்னு போய் பக்கத்துல போய் பாரு. பேபி லாஸ்ட் செட்டா, லாஸ்ட் கவுண்ட். அது நான் போய் எடுக்கணும். நீ ஒரு சிரிப்பு சிரிச்சேன்னு நான் தூக்கிடுவேன்டா. சூப்பர் பேபி, கமான். எஸ் கமான் பேபி. என்ன பாய் அது போன் எதுவும் சொல்லுது, நீ கத்துறான். அது ஒண்ணும் இல்லடா. அதாவது நம்ம தான் ஜிம்முக்கு வரணும்னா புரோட்டீன் எடுத்துப்போம். அந்த நாயை அந்த புள்ள வாய்ஸே புரோட்டீனா எடுத்துக்கிட்டு அதுல அந்த புள்ள அங்க காது வந்து அப்படின்னு சொன்னோடனே தடக்குன்னு தூக்கி இருப்பான். வேற ஒண்ணுமே இல்லடா. ஏய் நீ பாட்டு என் கிட்ட போயிடாத, கடிச்சு வச்சிருவான். என்ன பாய் சொல்றீங்க? ஏய் இவங்க பத்திலாம் பேசிக்கிட்டு பாரு. 2 மினிட்ஸ் எனக்கு வேஸ்டா போச்சு. ஏற்கனவே ஒரு 20 மினிட்ஸ், இது ஒரு 2 மினிட்ஸ், 22 மினிட்ஸ் எனக்கு வேஸ்டா போச்சு. வேஸ்டா போன நிமிஷமே 22 மினிட்ஸ் வருது. ஆனா எபிசோட் 12 மினிட்ஸ் தான் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அடுத்த செட்டை போடு. பாய் அங்க பாருங்க கொஞ்சம் புதுசா இருக்கேன் பாருங்க. ஆடுறா பாருங்க பாய், புது கிளவுஸ், டிஷர்ட், ட்ரவுசர், ஷூட், வாங்கின லேபிள் கூட கரெக்டா இருக்கேன் பாருங்க பாய். ஏய் இவனா? இவன் தான்டா ஜனவரி ஜெகதீஷ். ஜெகதீஷ் டிசம்பர் மாசம் வந்திருக்கான். வந்து ஃபீஸ் கட்டிட்டு போயிருவான்டா. திருப்பி ஜனவரி 1ஆம் தேதி கரெக்டா வந்துருவான். அப்படியே அப்ப வந்து கரெக்டா வந்துருவாரா? கரெக்டா 1ஆம் தேதி வந்துருவான். மாஸ்டரே லேட்டா தான் வருவாரு, இவன் சீக்கிரம் வந்துருவான்டா. அப்புறம் வந்துட்டு 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வருவான். 7ஆம் தேதி வரைக்கும் புது சட்டை, டவுசரு, ஷூவெல்லாம் வாங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் அழுக்க ஆனவனே நேரா கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு, ஜிம்மே சேர்த்து வாஷிங் மிஷின்ல போட்டு போயிருவான். திருப்பி அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வரும் பாரு, அப்ப புது டவுசர், சட்டி இதெல்லாம் மாட்டிட்டு திருப்பி வருவான். அப்ப ஒரு டைம் லூப்ல மாட்டிருக்காருன்னு சொல்லுங்க. ஆமா, ஜனவரி வரும், இந்த நாய் வரும், ஃபீஸ் கட்டும், ரிப்பீட். ஜனவரி வரும், இந்த நாய் வரும், ஃபீஸ் கட்டும், இந்த ரிப்பீட். முடியல தலைவரே. என்ன பாய், போன கமலு இப்ப எஸ்டே சூர்யாவா? 2 பேரும் இந்தியன் டூ நடிச்சிருக்காங்கடா. ஐயோ இந்தியன் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் பா. தயவுசெய்து விட்டுருங்க, பேசாதீங்க, டாபிக் கொடுங்க. எப்படி இருக்கீங்க? வாடா ஜெகதீஷ். போன ஜனவரி பார்த்தது, இப்போ வந்து ஜனவரி பாக்குறேன். ஜனவரி 1 கரெக்டா வந்துடுறேன் பாய். நான் தான் ஜிம் கதவே திறப்பேன். வாடா பாத்துக்கோ. சரி பாப்போம் பாய். சரிடா வா பாப்போம். கிழிச்ச பாய். வாடா கடிச்சிட்டா, வாடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இருடா அங்க பாருங்க பாய், இது என் பேமா கீழே வச்சுட்டு வாங்க பாய். என்னடா அங்க பாருங்க பாய், நானும் கார்டியோ போடலாம் அந்த ட்ரெட்மில் ஏறன்னு பார்த்தா நான் வந்து நடந்துகிட்டு இருக்கேன், இறங்கவே மாட்டேறான் பாய். யார் என்னன்னு கேளுங்க பாய், உங்களோட பவர் யூஸ் பண்ணுங்க. சீனியர் தானே நீங்க? யாரா அவன்? அம்மாளு இவன் தான்டா ட்ரெட்மில் தங்கதோர. ட்ரெட்மில் தங்கதோரையா? அவர் தான் அந்த இது வாங்கி வச்சாரா? அவன் பண்ற ஒர்க் அவுட்டே ட்ரெட்மில்ல நடக்குறதுதான். இது ரோட்ல நடக்கலாமா பாய்? சும்மா தானே இருக்கு, காசு கொடுத்து இங்க வந்து நடக்கலாம். அவன் அதை தாண்டா நானும் சொன்னேன். சொன்னதுக்குதான் அவன் பூமர்ன்றான். எது நல்லது சொன்னாலே பூமர்ன்றாங்கடா. நல்லதே சொல்ல விட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் போய் வேமா அமுக்கி விட்டு வர போறேன், கீழே பொத்துன்னு வந்து வாயிலாம் உடைய போகுது. அன்னைக்குதான் அவனுக்கு தெரிய போகுது. பாய் எங்க போறாங்க? இறங்குறான் பாய். என்னடா டீ தங்கதுற, என்ன தம்பிள்லாம் எடுத்துட்டு வர புதுசா? இல்ல பாய், தம்புல வந்துட்டு எனக்குல இடைஞ்சலா இருந்தது டக்குனு கிட்ட, அதான் எடுத்து கொண்டு வச்சுட்டு வரான்னு போறேன். அப்ப கூட ஒர்க் அவுட் போட மாட்டேன். சரி அங்க போடுறா, ஒருத்தர் புதுசா வந்த பையன் ட்ரிப்பில் ஏறான்டா, வேமா போ. ஐயோ இருங்க வரேன். அங்க பாருங்க, ஓடி ட்ரிப்பில் எப்படி ஏறாங்க திரும்ப தள்ளி விட்டு பூசு மேல இருப்பான் போல. என்ன பாய், இன்னும் பேக் ஸ்மெல் ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கேன்.
ஏய் அவன் வந்துட்டான்டா. யார்? டேய் தம்பிகளா, டேய் மாஸ்க் எடுத்து போடுங்கடா. டேய் மாஸ்டர், அந்த ரூம் ஸ்ப்ரே எடுத்து அறடா, அவன் வந்துட்டான்டா. வந்துட்டான். என்ன பாய் கேஜிஎஃப்க்கு பில்டப் பண்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? அட அவன் பேர் தான்டா டிஷர்ட் தமிழ் செல்வன். டிஷர்ட் தமிழ் செல்வம்? ஆமாடா, அவன் பாத்தீங்கன்னா ஒரே டிஷர்ட்டை வருஷம் பூரா போட்டு வரான்டா. ஆமா, நானும் ஒருத்தர பாத்துருக்கேன், டெய்லி ஒரே டிஷர்ட் வந்து போட்டு வருவானே. ஆமா, அவன்கிட்ட இருந்து அந்த பேட் ஸ்மெல் ஒண்ணு வருதா? அதனாலதான்டா ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிக்க சொல்றேன். பூரா பார்த்து மாஸ்க் இருக்கு, சொந்த செலவு மாஸ்க் வாங்கி கொடுத்துருக்கேன்டா நானு. இடம் கொடுக்காம விட்டீங்களே பாய், தாக்க முடியல பாய். இதா அவன் இருங்க பாய், ஒரு நிமிஷம் போட்டுக்கிறேன் பாய். நீங்க ஏதாச்சும் போய் கேளுங்க பாய், நாத்தம் குடல புடுங்குது பாய். இவரா அந்த மாஸ்க போட்டு இவனா இன்னைக்கு. டேய் இங்க வாடா. சொல்லுங்க பாய். டேய் தயவு செஞ்சுடா, நான் வட்டி கூட காசு வாங்கி கூட தரேன்டா. ஒரு 4 டிஷர்ட்டை வாங்கி போட்டு வாடா. ஏன் பாய், நல்லா ஃபேஷனபிளா தான் பாய் இருக்கு. டேய் உன் ஆத்தம் தாங்க முடியல. அங்க பாடுறா பூரா பேர் மாஸ்க போட்டுட்டு, என்ன ஜிம்மா இல்ல கொரோனா வாடாடா. அங்க பாடுறா பூரா பேர் எப்படி திரியுறாங்கன்னு. தயவு செஞ்சு சொல்றேன்டா, தயவு செஞ்சு ஒரு டிஷர்ட் தோச்சாது போட்டு வாடா. இல்ல பாய், அந்த வார்டுல எல்லாமே இந்த வெறியில நல்ல வெயிட் தூக்க முடியுது நல்லா. அந்த வார்டுல ஒன்னால முடியுது, இங்க பாடுறா இங்க உயிர் பிரியுதுடா எல்லாத்துக்கும். தயவு செஞ்சுடா, அது அண்ணனோட கைண்ட் ரெக்வஸ்டா. நான் எதை பார்த்தும் பயந்த மாஸ்டரை கூட போடாவா மாஸ்டர்னு சொல்றேன்டா. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. கிட்ட வந்தாலே ஏதோ தாக்கி உயிர் போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. தயவு செஞ்சு டிஷர்ட்டை மாத்திடுவாடா நாளைக்கு. சரி பாய், நீங்க சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா அந்த வாடை எல்லாம் முன்னால போட முடியாது பாய். இந்த வேர்வை வாடை வந்து இந்த வெறியில நான் போடுவேன் பாய். வா, நாளைக்கு நான் எலி இருக்கு, அதை அடிச்சு வைக்கிறேன், அந்த வாடையில போடு. அது இது ஒரே வாடையில இருக்கு, அது கூட என்னால தாங்க முடியும். இந்த வாடை என்னால தாங்க முடியலடா. தயவு செஞ்சு போடா. என்ன பாய், நீங்க சொன்னீங்க போயிட்டு இருந்தாலு இப்பதான் பாய் கொஞ்சம் மூச்சை விட மாதிரி இருக்கு. என்ன சொன்னீங்க பாய்? உண்மைய சொன்னேன். உண்மையை சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல பாய், பரவாயில்ல. எல்லா கேரக்டரையும் சொல்லிட்டீங்க. மாஸ்டரை வாடா போடான்றீங்க. நீங்க சொன்னா அவர் கேட்டு போறாரு. நீங்க சீனியர் தான் நிரூபிச்சிட்டீங்க பாய். இப்ப நான் நம்புறேன் நீங்க சீனியர்னு. நம்புறியா? அதாவது இப்ப நான் சொன்னது வந்து டாப் 10ல இருக்கக்கூடிய டாப் 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் 5 பேர் இருக்காங்க. அதை எப்ப சொல்ல போறீங்க? அது என்னைக்காவது நம்மளுக்கு டாபிக் கிடைக்காம இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு இந்த 5 பேர்த்த உள்ள கொண்டாந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருவேன். சரிடா, நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் ஃப்ரைடே வா. ஆமா பாய். சரி, இப்ப நாளைக்கு என்ன ஒர்க் பார்த்துட்டு விடுவோம். ஆமா பாய், சரி பாப்போம். ஏய், இதுவரை நீ கேட்டுக்கொண்டிருந்தது இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். ஸ்பான்சர்ட் பை நோ ரெக்கார்ட்ஸ். ஸ்பான்சர்ட் பை அந்த 8th வீட்டுக்காரு, மாட்டி வீட்டுக்காரு, கீழ் வீட்டுக்காரு, அங்க ஒரு ஆயா நடந்து போயிட்டு இருக்கு, அதுவும் தான். ஏய், ஹோஸ்டட் பை ஒரேவா கட்ஸ். உங்க நிவிங்க மீனம்மா. மீனம்மா? இது கார்த்தி வாய்ஸ் இல்லையா? ஏய், இது ஷாருக் கான் வாய்ஸ். சென்னை எக்ஸ்பிரஸ் சாருக்கானா? ஆமா, நான் அந்த வாய்ஸ்ல பாட்டு பாடுவேன், கேக்குறியா? பாடுங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. கரெக்டா வரட்டா?